ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஜடபில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஜடபில் ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி நந்தியாவட்டம் மொட்டு எடுத்துருக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலையோ இல்லை வாழை மட்டையோ நோட்டு அட்டையோ இல்லைனா கிளாத், இந்த மாதிரி எது வேணாலும் நம்மளுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு நான் பாட்டிலோட மூடி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். காயின் இல்லைனா வளையல் நம்மளுக்கு எவ்வளோ ரவுண்டு சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி 2 லேயர் மட்டும் வர மாதிரி ரொம்ப சின்ன ஜடபிள்ளையாக ரெடி பண்ணுறோம். இதே 3 லேயர் 4 லேயர் கூட ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெரிய வளையல் வச்சு கூட பெரிய ரவுண்டாக கட் பண்ணி கூட நம்ம தைச்சிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சின்ன ஊசியாக எடுத்துக்கோங்க. நம்ம வாழை இலையில் அதுவும் நந்தியாவட்டம் மொட்டோட காம்பு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சின்ன ஊசியாக எடுத்துக்கலாம். நூல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைலரிங் நூல் போட்டுக்கோங்க. எந்த கலர் நூல் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு லாஸ்ட்டில் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குண்டாக இருக்கிற மாதிரி 2 முடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், அந்த மாதிரி 2 முடி போட்டுக்கலாம். முடி போட்டுட்டு பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வாழை இலையோட அடிப்பக்கமாக இருந்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். ஊசியை இந்த மாதிரி கோர்த்துட்டு நந்தியாவட்டம் மொட்டை எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு மொட்டை வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மொட்டை எடுத்து வச்சு பாருங்கள், நந்தியாவட்டம் நம்ம பூவோட காம்பில் சென்டரில் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பூவாக வச்சு கோர்த்துக்கலாம். ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கேப் இல்லாமல் தைச்சிக்கோங்க. 2 பூவோட சென்டரில் இந்த மாதிரி ஊசியை கீழே இருந்து மேல் பக்கமாக கோர்த்து அடுத்து பாருங்கள், நந்தியாவட்டம் மொட்டோட சென்டரில் இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம். ரவுண்டாக வர மாதிரி கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக வர மாதிரி கோர்த்துக்கலாம். பாருங்கள், 2 மொட்டோட சென்டரில் கீழேருந்து மேல் பக்கமாக ஊசி கோர்த்துட்டு அடுத்தது பாருங்கள், மேலேருந்து கீழ் பக்கமாக நந்தியாவட்டம் மொட்டோட காம்பில் இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம். ஊசி வந்து இந்த மாதிரி சின்ன ஊசியை எடுத்துக்கோங்க. நூலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைலரிங் நூல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம நந்தியாவட்டம் மொட்டோட காம்பு வந்து சின்னதாக இருக்கிறதுனால அதில் ஈஸியாக கோர்த்து நம்ம தைக்க முடியும். இதே மாதிரி நம்ம நந்தியாவட்டம் மொட்டும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம குண்டுமல்லி பூவோட மொட்டும் இந்த மாதிரி வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ரவுண்டாக ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. காம்பு வந்து அடுத்து நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். இல்லைனா முன்னாடியே கூட கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம நந்தியாவட்டம் மொட்டோட காம்பெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம கோர்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கேயும் கேப் இல்லாமல் நம்ம வந்து ரவுண்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 லேயர் ரெடி பண்ண போகிறோம். இல்லை இந்த மாதிரி ஒரே லேயர் போதுன்னா கூட நம்ம சென்டரில் ரோஸோ இல்லைன்னா ஏதாவது டாலர் கூட வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2வது லேயர் வைக்கிறதுக்காக பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வச்ச லேயரோட நந்தியாவட்டம் மொட்டிலேருந்து கொஞ்சம் சென்டராக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு இந்த மாதிரி தைச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே இந்த இடத்துலையும் தைச்சிக்கலாம். பாருங்கள், ஒவ்வொன்றா கேப் இல்லாமல் அதே மாதிரி ஃபஸ்ட்டு லேயருக்கும் கீழே 2வது லேயர் வந்துட்டு ரவுண்டாக வர மாதிரி தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு லேயர் மாதிரியே ரவுண்டாக வர மாதிரி தைச்சிட்டு நம்ம லாஸ்ட்டாக காம்பெல்லாம் கட் பண்ணிடலாம். இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய ஜடபிள்ளையாக வேணும்னா நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா, இலையாக இருந்தாலும் சரி, இல்லை வாழை மட்டை நம்ம நோட் அட்டையோ இல்லை கிளாத்தோ எதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பெருசாக நம்ம வளையலோட ரவுண்டு சைஸுக்கு சின்ன வளையலோட ரவுண்டு சைஸு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோமா கரெக்டாக இருக்கும். நம்ம 3 லேயர் ரெடி பண்ணிவிட்டு சென்டரில் டாலர் வச்சுக்கலாம். அவ்வளோதான். அந்த மாதிரி 2வது லேயரும் ரெடி பண்ணிவிட்டு காம்பெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள், பின்னாடி வந்துட்டு அது வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி நல்லா 2 நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஊசியை குத்திட்டு அதை 2 சுற்றிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா இறுக்கமான நாட்டாக விழுந்துடும். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அடுத்து சென்டரில் வைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி இது வந்து ஒட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, பூ மார்க்கெட்டில் கிடைக்கும். இது வந்து நம்ம சென்டராக வச்சு சம்மங்கி பூவோ இல்லை வேறு ஏதாவது பூக்களை வச்சு நம்ம ஒட்டு கட்டி பெரிய மாலையாக ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிசைனாக இருக்கும். நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதில் வாங்கிக்கலாம். இல்லைனா சென்டரில் டாலர் வச்சுக்கலாம். இல்லைனா ரெட் ரோஸோ ஆரஞ்சு ரோஸோ நம்மளுக்கு பிடிச்ச கலரில் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாழை மட்டையை வந்து நல்லா தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஒட்டி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டராக வைக்கும்போது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும். முன்ன எடுத்துக்கிட்ட மாதிரியே அதே ஊசியில் லாஸ்ட்டாக இந்த மாதிரி குண்டை முடி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு கீழே இருந்து இந்த மாதிரி பாருங்கள், மேலே இந்த மாதிரி ஊசி கோர்த்து எடுத்துகிட்டு சென்டரில் வைக்கிறோம் இல்லைங்களா, அதுலேயும் இந்த மாதிரி ஓரமாக கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஓரமாக கோர்த்துட்டு சென்டராக கொண்டு போயிட்டு நம்ம கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், அதே இடத்துல கீழ்ப்பக்கமாக குத்தி தைச்சிக்கலாம். இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக குத்தி தைச்சிக்கலாம். ரோஸாக இருந்தால் சென்டராக பார்த்து கோர்த்து தைச்சிக்கோங்க. இதே வந்து நம்ம டாலர் வைக்கிறோம்னா டாலர்லேயே ஹோல்ஸ் இருக்கும், அதுலேயே நம்ம கோர்த்து தைச்சிக்கலாம்.
2 சைடும் நல்லா இறுக்கமாக இருக்கிற மாதிரி தைச்சிக்கலாம். தைச்சிட்டு நம்ம பின்னாடி ஃபஸ்ட்டு முடி போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி பின்னாடி திருப்பி இந்த மாதிரி நம்ம ஊசியில் இந்த மாதிரி பாருங்கள் லைட்டாக கோர்த்து நல்லா நாட் போட்டுக்கலாம். நல்லா இறுக்கமாக 2 நாட் போட்டுக்கோங்க, நல்லா டைட்டாகவும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக ஜடபில்லை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஜடையில் கட்டுறோம். இந்த மாதிரி நிறையா ஒரு 3 4 ரெடி பண்ணி நம்ம ஜடையில் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு நூல் வேணும் இல்லைங்களா, அதுக்காக இந்த மாதிரி அதே ஊசியில் பிளாக் கலர் நூலாக கோர்த்துக்கோங்க. என்கிட்ட பிளாக் கலர் இல்லாததுனால நான் க்ரீன் கலர் கோர்த்துக்கிட்டேன். பிளாக் கலர் நூலாக கோர்த்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் நல்லா அகலமாக வர மாதிரி இந்த லாஸ்ட்டில் கோர்த்து அந்த லாஸ்ட்டில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்து இழுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு நூல் எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற நூலை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாகவும் சிம்பிளாகவும் ஜடபில்லை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.